வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு டர்னிப், ஒரு பீட்ரூட், ஒரு நூல்கோல், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி. நீங்கள் இது கூட புதினா தழை சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1 கப் சோயா. நீங்கள் இதை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் குழந்தைங்க சாப்பாடோடு கலக்கும்போது நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சுங்க. 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 பிரியாணி இலை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. வதக்கி விட்டு நம்ம இது கூட இப்போ தனி மிளகாய்த்தூள் மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும், ரெட் கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. நம்ம ஃபுட் கலரில் சேர்த்ததுனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சதையும் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுத்து, நான் இந்த ஸ்டேஜில் தாங்க இன்றைக்கி பச்சை மிளகா போட்டேன். எண்ணெயில் போட்டால் பச்சை மிளகா வெடிச்சிரும். பிள்ளைகள் லஞ்ச் பாக்ஸ்லாம் பச்சை மிளகா வெடிச்சிருந்தால் காரம் அடிக்கும், சாப்பிட முடியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சாச்சுங்க. இப்போ தக்காளியும் போட்டு கல்லுப்பு போட்டு எல்லாம் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், எடுத்து பார்த்து இந்த மாதிரி நல்லா வதங்கியிருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க. 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க. நான் பால் ஆடையோட தயிர் இருக்குங்க, அது ஊற்றிருக்கிறேன். அப்படி ஊற்றும்போது நல்லா இருக்குங்க, நல்லா சாப்பாடு சாஃப்டாக இருக்கும். தக்காளி அதிகமாக போடாமல் தயிர் சேர்த்தும்போது சாப்பாடு உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. காயெல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேங்க, அதெல்லாம் நம்ம இது கூட போட்டுக்கலாம். காய் நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாங்க. எல்லாம் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்து ஒட்டாமல் இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு சிம்மில் வச்சு எடுத்து பார்த்தா பாருங்கள், காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி பக்கத்து அடுப்பில் வச்சுருக்குங்க. அது நல்லா கொதிச்சுட்டோன்னா அந்த தண்ணியை தூக்கி நம்ம இதில் ஊற்றிடலாங்க. இப்படி ஊற்றும்போது நமக்கு சாப்பாடு சீக்கிரம் ஆயிடுங்க. அதுக்காக தான் நம்ம தண்ணி அப்படி வைக்கிறது. பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வேணுன்னா உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறம் மேலால் மல்லித்தலை போட்டுக்கலாங்க. என்கிட்ட இன்றைக்கி புதினாத்தலை இல்லாதனால நான் அது போடலைங்க. புதினாத்தலை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் மணமாக இருக்கும், சாப்பாடு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். சாப்பாடு பாருங்கள், ஒரு சாப்பாடு கூட குக்கரில் ஒட்டலைங்க. அவ்வளோ உதிரியாக நல்லா வந்திருக்குதுங்க. தண்ணி நம்ம அளவாக வச்சு தக்காளி அதிகமாக போடாமல் தயிர் சேர்த்து செஞ்சனால தயிரோடைய புளிப்பு தக்காளியும் மேனேஜ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா காய்கறி சாப்பிடாத பிள்ளைகள் கூட சாப்பிட்டுக்குவாங்கங்க. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.